இது வந்து பார்ட் 3 வீடியோ. இந்த சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா வந்து பார்ட் 3 பார்ட் 2 தான் நான் போடுறேன். ரொம்ப லாங்காக இருக்குது, வீடியோவும் போட முடியல. நான் ஃபியூச்சரில் கொஞ்சம் நாள் போட்டு நான் ஃபுல் வீடியோ. நெக்ஸ்ட்டு ஒரு கோப்பையில் தயிர் நல்லா ஒரு பாக்கெட் ஊற்றிக்கலாம். நீங்கள் எவ்வளோ சிக்கன் அவ்வளோ தயிர் ஊற்றிக்கலாம். அந்த தயிரையும் நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் நல்லா வதக்கி சிக்கன் போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது மிளகு கறி மசாலா. மிளகு கறிக்கு வீட்டில் செஞ்ச மசாலா. இதோட ரெசிபி வேணா சொல்லணும். மசாலா எப்படி செய்யணும் என்ன பண்ணலான்னு சொல்லி நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டேன். நான் தனியாக சாப்பிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கலச்சிக்கோங்க. நல்லா கலச்சிட்டு சைடில் இதை வதக்கிக்கோங்க. நல்லா கலச்சி மசாலாவும் தயிரை ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டு கட் பண்ணிட்டேன் வந்துட்டு. ஸோ அதனால் உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகு கறி மசாலா ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள். நான் வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன்.